இன்றைக்கு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய 101வது பிறந்த நாளை கொண்டாடிய பொழுதும் கூட அவருடைய உடல்நிலை கருதி இங்கே வர இயலவில்லை. இருந்தாலும் கூட நானும் மற்ற தோழர்களும் நேரில் சந்தித்தோம். மாநில துணைச் செயலாளர் அவர்களும் சந்தித்தார்கள். முதலாக அவருடைய இந்த நிகழ்வு குறித்த அழைப்பிதழை வாட்ஸ்அப் மூலமாக இங்கே வந்திருக்கூடிய அவருடைய மூத்த புதல்வி பாரதி அவர்கள் தோழர் ஆண்டாள், அவருடைய இளைய மகள் ஆண்டாள் அருகில் இருக்கிற பொழுது தோழர் நல்லக்கண்ணவர்களிடம் காண்பித்தார்கள். அவரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார், மிகவும் மகிழ்ந்தார். அதை எவ்வாறு சொல்வது என்று தெரியவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார். இருந்தாலும் கூட அவருடைய உடல்நலம் கருதி அவர் இங்கே வர முடியவில்லை. அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 101வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மகத்தான மாமனிதர், நமது காலகட்டத்துடைய மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட், மிகச்சிறந்த புரட்சியாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கிய மிகச்சிறந்த வார்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏராளமான தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களில் தோழர் நல்லக்கண் அவர்கள் மகத்தானவர். தோழர் நல்லக்கண்ணு ஒரு மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட், ஒரு விஞ்ஞானபூர்வமான சயின்டிஃபிக் கம்யூனிஸ்ட். ஏனென்று சொன்னால் அவர் வாழ்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலகளவில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளை மார்க்சிய அணுகுமுறையோடு அணுகி, அதே போலவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை, அகநிலையை, வரலாற்று நிலைமைகளை, சமூக நிலைமைகளை அலசி ஆராய்ந்து இந்திய கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய மாநாடு என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவின் அடிப்படையில் மார்க்சிய லெனினிசத்தை நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஞ்ஞானபூர்வமான கம்யூனிஸ்ட். எனவே ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் அவர் மார்க்சிய லெனினிசத்தை நடைமுறைப்படுத்தவன். ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் அவன் சோசியலிச சமுதாயத்துக்காக போராடுபவன். ஒரு கம்யூனிஸ்ட் என்று சொன்னால் எதிர்காலத்தில் கம்யூனிஸ்ட் சமூகத்தை உருவாக்குவதற்காக போராடுவன். எனவே அந்த வகையில் அவருடைய சிந்தனை உயரிய சிந்தனை. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், சாதி அமைப்பை ஒழித்துவிட்டு வர்க்க வேறுபாடு பெற்ற மத நல்லிணக்கம் உள்ள ஒரு உயர்ந்த சமுதாயத்தை, எந்த விதமான சுரண்டல் பெற்ற ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது தோழர் நல்லக்கண்ணுடைய மாபெரும் லட்சியம். அந்த லட்சியத்தை நடைமுறைவதற்கான அவருடைய செயல்முறை என்பது கூட்டு தலைமை எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு நடைமுறையாகும். எனவே எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய முடிவை திணித்ததில்ல. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அது மாநில தலைமையாக இருக்கலாம், மாநில குழுவாக இருக்கலாம், தேசிய குழுவாக இருக்கலாம், அதே போல தேசிய அகில இந்திய மாநாடுகளாக இருக்கலாம். இதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ அந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த கம்யூனிஸ்டாக தோழர் நல்லக்கண்ணு அவர் இருந்தார் என்பதுதான் மிகச்சிறந்த நமக்கெல்லாம் பெருமை, மிகப்பெரிய பெருமை. எனவே அவர் மிகச்சிறந்த பொறுமையாளர், மிகச்சிறந்த புரட்சியாளர், எல்லோரும் இனிமையாக பழகக்கூடியவர். சிறியவர் வந்தால் கூட எழுந்து நின்று வாங்க சார்னு சொல்லுவார். அவர்கள் போகின்ற பொழுது போயிட்டு வாங்கன்னு சார் சொல்லுவார். தனிப்பட்ட முறையில் மிகுந்த உயரிய பண்புகளை கொண்டவர், மிகச்சிறந்த ஒழுக்க சீலர். அவருடைய 80வது ஆண்டு விழாவில் மலர் வெளியிட்டோம். அந்த மலரில் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்த கட்டுரை எழுதியிருக்கின்றார். நாமெல்லாம் கலைஞரை பார்ப்பதை விட கலைஞர் அவர்கள் மிக சிறந்த நோக்கத்தோடு மிக சிறப்பான முறையில் அவர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, மிகவும் நாகரிகமாக அரசியல் செய்யக்கூடியவர் தோழர் நல்லக்கண்ணு குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அவர் தனிப்பட்ட எதிரில் கிடையாது, அரசியல் எதிரில் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலகட்டத்தில் நாம் எதிர்த்தோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தை பற்றி கலைஞரை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கூட தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விமர்சனம் வைக்காமல் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வது தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். எனவே எந்த பிரச்சனையுமே அரசியல் ரீதியாக அணுகக்கூடிய, தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யாத ஒரு உயர்ந்த பண்பாளர், நெறியாளர், மரியாதைக்குரிய தோழர் நல்லக்கண்ணு என்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய புகழாரத்தை செலுத்தியிருக்கின்றார். எனவே இதுபோன்று ஏராளமான தலைவர்கள் அந்த மலரில் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் மிகச்சிறந்த சாதி ஒழிப்பு போராளி, நிலப்பரப்பை எதிர்த்த போரிட்டவர், முதலாளித்துவ சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய போர்களை நடத்தியவர். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இன்றைக்கு இந்த விழாவிற்கு வர முடியவில்லை. இருந்தாலும் கூட உங்கள் அத்தனை பேர் சார்பாக தோழர் நல்லக்கண்ணு வாழ்க வாழ்க என கூறி அவருடைய பணியை போற்றுவோம். அவருடைய எதிர்காலம், அதனுடைய வரலாறு நிச்சயமாக
தமிழ்நாட்டிலிருந்து தமிழக இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, இந்திய கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய மாநாடு மிகச்சிறந்த அரசியல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அது தமிழில் வந்திருக்கின்றது. அதில் என்ன சொல்லப்படுகின்ற சொன்ன நூற்றாண்டுகள் அல்ல, இது ஏக்கத்திற்கான தருணம் அல்ல, மாறாக இது புதுப்பித்தலுக்கான தருணம் என்று சொல்லி நம்முடைய அகில இந்திய மாநாட்டில் அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனவே தோழர்களே, இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நூற்றாண்டு நிறைவு விழாவில் நாம் ஏக்க பெருமிச்சுவதற்கோ ஏக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான தருணம் அல்ல, மாறாக அரசியல் ரீதியாக அமைப்பு நிலை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டு நமது எதிரான கடமையான கம்யூனிசத்தை இந்த சமூகத்தில் படைப்பதற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். மேலும் மேலும் போராடுவோம், உறுதியோடு போராடுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.